இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் நம்ம எதை குறித்து தியானிக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஏன் கவலை வருகிறது, எதனால நாம் கவலைப்படுகிறோம் அப்படின்றத குறித்து தான் இந்த மாதத்துல நம்ம தியானிக்க போறோம். கவலை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. இந்த உலகத்துல சிறுவர்கள் முதல் வயோதிபர்கள் வரைக்கும் அந்தந்த வயதுக்கேற்ப ஏதாவது ஒரு கவலை அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கவலை மாற்றக்கூடியதாக உள்ள கவலையா இருந்தாலும் அந்த கவலை நிமித்தமாக நம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை அது நம்ம செய்ய முடியாதபடி தடை பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. இந்த கவலை ஏன் வருகிறது, எந்த காரணங்களால வருகிறது அப்படின்றத குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36 இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க சீஷர்கள் என்ன செய்யறாங்க, படவுல பிரயாணப்படுறாங்க. இந்த கப்பலின் பின்னணியத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவங்களோட கூட பிரயாணப்படுகிறார் அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். அந்த பிரயாணத்தின் மூலமாக அவங்க படகுல பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா 37ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்போ அந்த காற்று அடிக்கிறதுனால, பலத்த காற்று அடித்ததுனால அந்த படகின் மேல மோதிற்று. அப்ப அவங்க ஒரு கவலையான சூழ்நிலைக்குள்ள அவங்க கடந்து போறாங்க. கஷ்டமான ஒரு போராட்டமான சூழ்நிலைக்குள்ள கடந்து போறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து நேரிடுகிறது. இந்த சூழ்நிலையில அவங்க கவலைப்படுகிறாங்க. இந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் அப்படின்னா, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கூட தான் இருக்கிறார் அந்த படகுல. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப பதட்டமான சூழ்நிலைக்குள்ள இருக்காங்க. ஐயோ, இந்த படகு மூழ்கி போகிறது, நம்ம மடிந்து போக போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மிகவும் கவலைக்குள்ளானவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பி, நாங்க மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா, நீங்க நித்திரை பண்றீங்களே, இவ்வளவு ரிலாக்ஸா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி, ஒரு உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி எங்க கூட நீங்களும் சேர்ந்து கவலைப்படுங்க அப்படின்னு ஆண்டவரை அழைக்கிறதா காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டாலும் நமக்கு நேரிடுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் ஒவ்வொரு போராட்டங்களிலும் நம்ம தனியா நின்று போராடுகிற சூழ்நிலைகளை நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, நான் இந்த கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறேன், நான் இவ்வளவு கவலைக்குள்ள இருக்கிறேன், நீங்க இதை குறித்து நீங்க கவலைப்படுகிறது இல்லையா, இதுக்காக நீங்க எதையுமே எனக்கு செய்யறது இல்லையா, நான் உங்க பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புகிறவர்களாக நம்ம அநேக நேரங்களில காணப்படுகிறோம். அப்போ இங்க அடுத்து 39ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவர் என்ன செய்யறாரு, காற்றையும் கடலையும் அதட்ட வல்லமை உள்ள தேவன் அப்படின்றது அந்த சீஷர்களுக்கு தெரியும். அந்த படகுல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனாலும் அவங்களுக்கு என்னாச்சு, கவலை உண்டானது. அதுக்கு அடுத்த வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு 40ஆம் வசனத்துல, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று. இந்த சீஷர்களுக்கு வந்த கவலைக்கான காரணம் என்ன அப்படின்னா, பயமும் அவிசுவாசமும். அவங்களுக்கு ஒரு பயம், நம்ம மடிந்து போயிருவோம், நம்முடைய வாழ்க்கை அழிந்து போயிரும், நம்ம இந்த கடல் அலையில நம்ம அமிழ்த்திரும், இந்த படகு அமிழ்ந்து போயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சூழ்நிலைகளை குறித்து அதிகமாக பயப்பட்டவர்களாக காணப்பட்டாங்க. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாரு. ஆனா அவர் நம்மை ரட்சிக்க வல்லவர், அவர் நம்ம இந்த பாடுகளில் இருந்து நீக்க வல்லவர் அப்படின்றத அவங்க என்ன செய்யல, விசுவாசிக்கல. அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிட்டு அவிசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒவ்வொரு காரணங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள் நிமித்தமாக நமக்கு பயம் வருகிறது. நமக்கு நேரிடுகிற பிரச்சனைகள், போராட்டங்களின் நிமித்தமாக நமக்கு பயம் வருகிறது. ஐயோ, இந்த காரியம் என் வாழ்க்கையில நடந்துருமோ, நான் எதிர்பார்த்த காரியம் நடக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் நமக்கு வருகிறதுனால அது கவலைக்கு உள்ளாக்குகிறதா காணப்படுகிறது. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை ஒடுக்கும் அப்படின்றத நீதிமொழிகளை வாசிக்கிறோம். நம்முடைய கவலை நம்முடைய இருதயத்தை ஒடுக்குகிறதாய் காணப்படும் போது நம்ம அன்றாட அலுவல்களை அது செய்ய முடியாதபடிக்கு, நமக்கு நியமித்த காரியங்களை நம்ம செயல்படுத்த முடியாதபடிக்கு அது ஒரு தடையாக காணப்படும். நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலும் நமக்கு கவலை வரும்.
இந்த காரியத்தை நான் ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில, இந்த வேலையின் காரியத்துல, என் குடும்பத்தின் காரியத்துல எனக்கு ஒரு வெற்றியை தருவாரு, நான் எதிர்பார்க்கிற நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபத்துல வைத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம காணப்படுகிற பயமும் அவிசுவாசமும் நமக்கு இன்னும் அதிகமான கவலைகளை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, நம்ம இந்த நேரத்துல நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும்போது, நம்முடைய வாழ்க்கை ஆகிய பயணத்துல அந்த படகுல ஆண்டவர் நம்மோடு வரும்போது நமக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம அவிசுவாசமா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய கவலைகள் எதுவா இருந்தாலும், போராட்டமான சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், அது நம்மை கவலைக்கு உள்ளாக்குகிறதாக காணப்பட்டாலும், நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வைத்து விடும்போது அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் அப்படின்ற வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 55:22. இப்படியாய் நம்முடைய கவலைகளை ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து விடும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவும் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ஜெயம் தருகிறவராகவும் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்களை, கவலையை மாற்றுகிற காரியங்களை ஆண்டவர் தரணும். இந்த பயத்தை போக்கணும், எனக்கு அவிசுவாசமான காரியங்கள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரே வேளையில எங்களோடு நீங்க பேசின கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற கவலைகளுக்கு, ஆண்டவரே எங்களுக்கு வருகிற ஆண்டவரே போராட்டங்களில நாங்கள் கவலைப்படுகிறதற்கு ஆண்டவரே பயமும் அவிசுவாசமும் காரணமாய் காணப்படுகிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். எந்தெந்த காரியங்களில ஆண்டவரே எங்களுக்கு இது நேரிடாதோ, எங்களுக்கு இது வாய்க்காமல் போய்விடுமோ, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் பயப்படுகிறவர்களாகவும் அவிசுவாசமானவர்களாகவும் நாங்கள் காணப்படுகிறோம் தகப்பனே. அந்த காரியத்தை உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரே எங்களுடைய கவலைகளை நாங்க உம்முடைய சமூகத்துல இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அதனால எங்கள் கவலைகளை, எங்கள் பயத்தை, எங்கள் அவிசுவாசத்தை உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு பயத்தை நீங்க நீக்கி போடுங்க. எங்களோடு இருக்கிறதுனால நாங்க பயப்படாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் தீயாதபடிக்கு, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தேற்றுகிற தேவன், கலங்காதே என்று சொல்லி தேற்றுகிற தேவன் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும்படியாக எங்களுடைய கவலைகளை எல்லாம் நாங்க உங்களுடைய சமூகத்துல வைத்து நாங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றுவாராக. ஆமீன்.